நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். ஜூன் 27 முதல் ஜூலை 3ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய இந்த ஒரு வாரத்திற்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போமா? இப்போது நாம் விருச்சிக ராசி பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமங்கலமாக இருக்குங்க. பொது பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்க்குறார். இதை விட வேறு என்னங்க சிறப்பு வேணும்? அதுவும் 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் வேறு 5இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 7க்குடைய சுக்கிரன் 7இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்படி 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பல வகையிலையும் இந்த விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தை கண்டிப்பாக சாதிப்பீங்க. உங்கள் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கௌரவம், புகழ், அந்தஸ்து உயரும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் 3ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு யோக பாக்கியங்களை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் வக்ரகதியில் இருக்கிறதால 2ஆம் இடத்தில் தனுசுவில் இருப்பதாக ஒரு நிலை. அப்போ 2இல் சனி இருந்தால் அப்போ விருச்சிகத்துக்கு 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. நீங்கள் இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் இது வரைக்கும் விபரீத ராஜயோகத்தை தந்து கொண்டிருந்தவர் இப்போ ஏதாவது ஒரு இடக்கு முடுக்கு ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல ஒரு நட்பு வட்டாரத்தில் சொந்த பந்தத்தில் இல்லை வீட்லேயே ஏதாவது, ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னு சொன்னாலே உங்களுக்கு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும்ல. கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். பேசுவதில் கொஞ்சம் பொறுமை தேவை. அதே நேரத்தில் விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்கள் அவங்கவுங்க ஒவ்வொரு பக்கம் இழுத்துக்கிட்டு சண்டையை பெருசாக்குவாங்க. நீங்கள் தான் சுதாரிச்சுக்கிட்டு நீங்கள் அதை சரியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும். ஆனாலும் 2க்கும் 5க்கும் உடைய குரு பகவான் 5இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். சந்தோஷமாக இருப்பீங்க. எதுவும் உங்களுக்கு பெருசாக எந்த விபரீதமும் எந்த சனி பகவானால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம். 4ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 3இல் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறதால வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். அதனால் மன உளைச்சல் ஏற்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தாய் வழி சொந்தங்கள் பகைமை பாராட்டுவார்கள். தாய்க்கு கூட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஏன் சில நேரங்களில் உங்களுக்கே கூட உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம். எச்சரிக்கையோடு இருங்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். சில நேரங்களில் உங்களுக்கு விரோதத்தை யார் விரோதி யார் நண்பர்னு தெரியாது. இப்போது சிலர் விரோதமாக மாறி அதுக்கப்புறம் அவர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். திடீர்னு டென்ஷன் ஆகி சண்டை வரும். அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு ஏன்னா ராகு செவ்வாய் இணைஞ்சிருக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதால. இருந்த போதிலும் 6இல் ராகு அஷ்டலட்சுமி யோகத்தை தருவார். உங்களுக்கு எதிரியும் ஓட ஓட விரட்டுவார். எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு வில்லங்கம், ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனையை கொண்டு வருவார். மற்றபடி 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பீடம் ஏறி இருக்கிறார். வாழ்க்கை துணை உங்களுக்கு இப்பொழுது சந்தோஷமாக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அவங்களால அனுகூலம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்களால நல்லது நடக்கும். ஏதோ பொருளாதார மேன்மை இருக்கும். ஒன்று அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரலாம். 7க்குடையவன் 7இல் ஆட்சி பீடத்தில் இருந்தால் நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு நல்லதே செய்வார்கள். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு
பார்ட்னர்ஷிப் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஏன் நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். அதுவும் கலைத்துறை சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்ட கலை, இலக்கியம், சினிமா, தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 8 8 ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8 இருக்கிறார். அதனால் அரசு சம்பந்தப்பட்ட பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்வதாக இருந்தால் அது தாராளமாக போங்க. அட்லீஸ்ட் ஆன்மீக பயணமாக கூட போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்து அதிபதி சூரியன் 8 இருக்கிறது ஒரு பின்னடைவு தான். அப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக எச்சரிக்கையாக இருக்கணும். மற்றபடி எந்த குறையும் கிடையாது. ஆனால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 12ல் கேது இருக்கிறது என்ன ஒரு நிலையை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீகத்தில், அதாவது தூக்கம் வராது, ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கும். மற்றபடி இந்த விருச்சிக ராசிக்கு 3 நாள் சந்திராஷ்டிரமம் வருதுங்க. 28, 29, 30 கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி தலைக்கு வரது தலைப்பாயிட போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.